இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ என் எதிரில நிக்காத, போடா உள்ள. அப்பா, நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. நான் பண்ணது தப்புதான்ப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. வேணா இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோங்கப்பா. ஆனா சாப்பிட வாங்கப்பா. அப்பா, நான் இனிமேல் டியூஷனை கட் பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாடலாம் போக மாட்டேன்ப்பா. உங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு நான் நல்லா படிச்சு உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் கலெக்டராக காட்டுறேன்ப்பா. என்ன நம்புங்கப்பா. இனிமேல் நான் உங்க விருப்பத்துக்கு எதிராக நடந்துக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். வாங்கப்பா சாப்பிடலாம். ஏய் சாரிப்பா. ஆமா, என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏன் நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? ஏய், நான் அந்த மீனிங்ல சொல்லல. திடீர்னு என் ஞாபகம் வந்து கால் பண்ணிருக்கல, அதான் கேட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம எப்படி பேசுவோம், இப்போ நானே ஃபோன் பண்றேன். என்கிட்ட பேசுறதுக்கு இப்படி யோசிக்கிற? ஹலோ, லைன்ல இருக்கியா அருண்? ஹலோ. நான் லைன்ல தான் இருக்கேன் ஷாலு. ஷாலு, ஒரு நிமிஷம். என் ஒய்ஃப் ஐஸ்வர்யா கிட்ட பேசுறியா? உன் ஒய்ஃப் கிட்டயா? அவங்க கிட்ட நான் என்ன பேசுறது? சும்மா பேசு சைலோ. இரு, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். ஐஷு, என் ஃப்ரெண்டு, சும்மா பேசு. ஹலோ. ஹலோ, நான் ஷாலினி, அருணோட காலேஜ் மேட். ஓ அப்படியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஃபைன். அருண் உங்ககிட்ட திடீர்னு ஃபோன் கொடுத்துட்டானா, அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இருங்க, நான் அருண் கிட்ட கொடுக்குறேன். நீயே பேச அருண். அப்புறம் உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு போயிட்டா. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி அகிலா ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னான். ஏர்போர்ட் வர வரைக்கும் சொல்லுங்கன்னு சொன்னான். ஆமா, நான் வரும்போது சோஃபால கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தியே, இன்னும் உடம்பு முழுசா குணமாகலையா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, எனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல சாரு, நல்லா தான் இருக்கேன். ஆனா மென்டலி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன். மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா? என்னன்னு தெரியல சாரு, இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே. நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம மயக்கத்துல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது பேசினானான்னு நான் இவர்கிட்ட கேட்டதுக்கு ஆதி என்கிட்ட வந்து எதுவுமே பேசலன்னு இவர் சொல்றாரு. நீ மயக்கத்துல இருக்கும்போது அகிலா, ஆதி உங்ககிட்ட எதுவுமே பேசல. நீ ஏதோ பிரமையில இருக்க. கேட்டியா? இப்படிதான் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு இது பிரமையா இல்லையா, ஏன் இப்படி டிஸ்டர்ப்டாவே இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாரு. அவ்வளவுதானே, என்னன்னு டெஸ்ட் பண்ணி இப்ப நம்ம பாத்துடலாம். டாக்டர், என்ன பண்ண போறீங்க? அகிலாவோட சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்டராக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருங்க. இது எதுக்காக? சுயநினைவு இல்லாதப்ப கூட நம்ம மூளை வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே வந்து நம்ம மூளையில வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு அது ஞாபகம் இருக்கும், மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. இல்ல, இப்ப அகிலாவுக்கு வந்து என்ன நடந்தது மயக்கமா இருக்கிற டைம்ல அப்படிங்கறது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இதை பார்க்கலாம். சோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்ப பண்ண போறது. நல்லா இப்போ தூங்குற மாதிரி கண்ணை மூடி அமைதியா அப்படியே சாஞ்சிரு. நான் சொல்றத மட்டும் இப்ப கவனமா கேளு. உன் மனசுல இப்ப வேற எந்த சிந்தனையும் வேண்டாம்.
நான் வந்து கடந்த காலத்துக்கு உன்னை இப்போ கூட்டிட்டு போறேன். ஓகேவா? இப்போ நம்ம காலேஜ் படிக்கிற காலத்துக்கு போறோம். ஓகே. நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியறாங்கல்ல. ஆ இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. முதல் பிரசவம். ஹாஸ்பிட்டல்ல ஆதி பிறந்திருக்கான். இப்போ கார் ஆக்சிடென்ட். அன்னைக்கு நீ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. கார் வந்து திடீர்னு மரத்துல மோதி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்போ அடிபட்ட மயக்கத்துல இருக்கிற உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் இப்போ உனக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறாங்க. ஆதி அருணுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அருண், 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 பா என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. ஆமா, ஆதி எங்க? ரூம்ல இருக்கானா? ப்ரோ ரூம்ல இல்லப்பா, ஆபீஸ் போயிருக்காரு. என்ன ப்ராப்ளம் அங்கிள்? ஆபரேஷனுக்கு அப்புறம் அகிலா மயக்கத்துல இருக்கும்போது ஆதி தனியா பேசுறேன்னு உள்ள போனால. அதுல இப்ப என்னப்பா ப்ராப்ளம்? ஆதி உள்ள போய் மயக்கத்துல இருக்கிற உன் அம்மா கிட்ட என்ன பேசினான்னு தெரியாது. ஒருவேளை பார்வதி விஷயத்த சொல்லியிருக்கலாம். அதனால இப்ப ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? அகிலா என்கிட்ட எனக்கு கண்ணை மூடினா ஆதியோட குரல் ரேண்டமா கேக்குது, ஆனா என்னன்னு தெளிவா கேட்கல. ஹாஸ்பிட்டல்ல ஆதி என்கிட்ட ஏதாவது பேசலானான்னு கேட்டா, ஆனா அப்படி எதுவும் பேசலன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்போ அகிலாவோட ஃப்ரெண்ட் டாக்டர் சாரு வந்திருக்காங்க. டாக்டர், என்ன பண்ண போறீங்க? அகிலாவோட சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருங்க. ஒருவேளை டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல ஆதி என்ன பேசினான்னு அகிலாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆதி பார்வதி விஷயத்த அகிலா கிட்ட சொல்லிருந்தானா? இப்போ உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல நீ படுத்திருக்க. வெளியில உன்னோட வீட்டு ஆளுங்கெல்லாம் கவலையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ எப்படி இருக்கு, என்ன ஆச்சுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க.